மகாபெரிவாழன் ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவளுடைய அனுகிரகத்தை சொல்லக்கூடிய நாமங்கள். அப்படி சொல்லும் பொழுது இந்த பிந்து தர்ப்பண சந்துஷ்டா என்று சொல்லி ஒரு துளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த துளி துளியாக விடக்கூடிய அந்த அபிஷேகத்தில் அந்த ஆராதனையில் அவள் மகிழ்கிறாள் என்று பார்த்தோம் இல்லையா? அவள் எப்படி இருக்கிறாள், அவளுடைய தோற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு நாமம் ஓம் பூர்வஜாயை நமஹ. ஓம் பூர்வஜாயை நமஹ. அப்போ இந்த பதம் பிரிக்கிறது பூர்வ ஜா அப்படின்னு சொல்கிறது. எல்லாவற்றிற்கும் முன்னதாக தோன்றியவள். முதல்ல நம்ம பார்த்தோமே மூல பிரகிருதி அப்படின்னு பார்த்தோமே, தோற்றம் மறைவு இல்லாமல் என்றும் நிலைத்து இருப்பவள். அதனால தான் அபிராமிப்பட்டர் முதல் மூவருக்கும் அம்மேன்னு சொன்னார் இல்லையா? சௌந்தரிய லகரிலையும் ஆச்சாரியர் அதைத்தான் சொல்லியிருப்பார், இவள் எல்லோருக்கும் தாயாராக இருக்கிறாள் அப்படின்னு. ஆக திருமந்திர ஸ்லோகத்திலையும் கண்டிப்பாக இருக்குமே, ஆதி அனாதியும் ஆய பராசக்தி பாதி பராபரை மேலுரை பைந்தொலி மாது சமாதி மனோன்மணி மங்களி ஓதும் என் உள்ளத்து உடன் ஒதித்தாள் அப்படின்னு அழகாக சொல்கிறார். சரி, இதில் சொல்லக்கூடியது ஆதி அனாதியம் ஆய பராசக்தி, அதைத்தான் இந்த பூர்வஜான்னு சொல்கிறாங்க. ஆதியாகவும் அனாதி ஆரம்பமே இல்லாதவளாகவும் இருக்கக்கூடிய பராசக்தி. சரி, பாதி பராபரை சிவனின் மீதில் சரி பாதியாக இருக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவள் அந்த பாதி பராபரை மேல் உரை எல்லாவற்றிற்கும் மேலானவள் பைந்தொலி நாதசக்தியாக இருப்பவள். இப்படி பெருமையுடையவள் எல்லாவற்றையும் தன்னிடம் நிலைக்கச் செய்பவளாக இருக்கிறாள். மாது சமாதி அப்படிங்கிறது இது. அடுத்தது மனோன்மணி மங்களி. மனோன்மணி என்னும் சக்தியாக மங்களி நம்ம பார்த்தோமே, இப்போ சுமங்கலி அப்படின்னு சொல்லிட்டு நித்திய சுமங்கலியாக ஓதும் என் உள்ளத்து, அதாவது மனதால் நினைத்து ஓதும் போது என் உள்ளத்தில் உடன் உதித்தாள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக இந்த பக்தி அப்படிங்கிறது இந்த எதை நாம் நினைத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆக அம்பிகையை நினைத்து சரியான விதத்தில் பக்தி செய்பவர்களுக்கு அவர்களது உள்ளத்திலேயே ஆத்மஸ்வரூபமாக காட்சி கொடுக்கிறார். அதனால தான் இன்னொரு பாடலை சொல்லியிருப்பார், அகாரணி காரணி அப்படின்னு. தனக்கு ஒரு காரணம் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறார். இப்படி பூர்வஜாவாக இவள் இருக்கிறார். தைத்திரி உபநிஷத்தில் பிருகுவல்லியில் 3வது வல்லியில் சொல்லும் பொழுது இந்த பிரம்மத்தை அறிந்தவன் சாமகானத்தை பாடி சந்தோஷமாக இருக்கிறான். எப்படின்னா, நானே இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் முதலாக பிறந்தவனாக இருக்கிறேன். என் உள்ளத்தில் அமிர்தன்மை இருந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அழிவு கிடையாது. நானே ஆதி அனாதி, அதாவது பிரதமஜா அப்படின்னு சொல்கிறது. அதன் மூலமாக அப்படி பிரம்மத்தை அறிந்தவன் சாட்சாத் அம்பாலை உணர்கிறான். இவளே பரபிரம்மஸ்வரூபிணியாக இருக்கிறாள் என்று உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன. அதனால தான் அந்த பிரதமஜா தான் இங்கே பூர்வஜாவாக சொல்லப்படுகிறார். மகாபெரியவா சரணம்.